K2-18b கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான மிக உறுதியான ஆதாரம் இருப்பதாக எந்த நாடு தெரிவித்துள்ளது? ஆன்சர் பிரிட்டன். ஸோ இப்போ K2-18b அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் எப்படி உயிரினங்கள் வாழ்தோ அதே மாதிரி அங்கே உயிரினங்கள் வாழ்வதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அங்கே உயிரினங்கள் இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள் இருப்பதாக அது தொடர்பாக ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதை விட உறுதியான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிட்டன் தெரிவிச்சிருக்கு. ஸோ ஏற்கனவே என்னென்ன ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த K2-18b அப்படிங்கிற கிரகமானது நம்ம பூமியிலேருந்து ஒரு 124 ஒளி வருட தொலைவில் இருக்கு. ஸோ இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் நீராவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மூலமா 2019 கண்டுபிடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பூமி எப்படி சூரியனை சுத்திட்டு வருது அதே மாதிரி சூரியனோட பாதி அளவு இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு கிரகத்தை இந்த K2-18b அப்படிங்கிற கிரகமானது ஒரு சரியான தட்பவெப்பநிலை உயிரினங்கள் இருப்பதற்கு வாழ்வதற்கு தேவையான தட்பவெப்பநிலை இருக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே. இப்போ அதை விட வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாசாவுடைய ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியுடைய தரவுகள் மூலமாக பிரிட்டன் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வலுவான ஆதாரங்களை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகத்துல பாத்தீங்கன்னா டிமெத்தைல் சல்ஃபைடு டிமெத்தைல் டிசல்ஃபைடு அப்படிங்கிற 2 ரசாயன பொருட்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அது எப்படி அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கு இது எப்படி இருக்காங்க இதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னன்னா உயிரினங்கள் இருந்தா மட்டும்தான் இந்த 2 ரசாயன பொருட்கள் அப்படிங்கிறது வெளியிடப்படும் சொல்றாங்க. அதாவது கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களால தான் இந்த டிமெத்தைல் சல்ஃபைடு டிமெத்தைல் டிசல்ஃபைடு ஆகிய 2 ரசாயன பொருட்களானது வெளிப்படுது. அப்போ அங்கே அந்த கிரகத்துல உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வருவான ஆதாரங்களை இப்போ பிரிட்டன் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க.